வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணவேல். இன்னைக்கு நம்ம இன்று மாலை என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, டெல்லியில் தன்னை ஒரு அமெரிக்க மாடல் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பெண்களை ஏமாற்றிய ஒரு நபரை பற்றி தான் செய்தி என்னன்னு பார்க்க போகிறோம். என்ன நண்பர்களே, வழக்கமாக புத்தகம் வாங்க கோரிக்கை வைப்பேன். இன்னைக்கு அதுக்கு பதிலாக புதுசாக வேறு ஏதோ பேசுகிறேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? வேற ஒன்றும் இல்லை. புத்தக கண்காட்சி நடந்து கொண்டு இருக்கிறது. புத்தக கண்காட்சியில் நுழைவு வாயில் 7வது வாயில் வஉசி பாதை அப்படின்னு போட்டிருக்கோம். அதில் உள்ளே வந்தீங்கன்னா கொஞ்சம் பின்னாடி வந்தீங்கன்னா F10D அப்படின்னு போட்டிருக்க ஸ்டாலில் நம்ம தமிழ் நூல் மன்றத்தோட ஸ்டால் இருக்குது. அங்கே வந்து நீங்கள் புத்தகம் வாங்கலாம். தினமும் மாலை 7 மணிக்கு நான் அங்கே வந்துடுவேன். ஸோ என்னை நேரில் சந்திக்க வேண்டும் என்று விரும்பினால் கூட நீங்கள் நேராக வாங்க, நேராக சந்திப்போம், உரையாடுவோம், பேசுவோம். சரியா? உங்களை எல்லாம் புத்தக கண்காட்சியில் சந்திப்பதற்கு ஆவலுடன் காத்திருக்கிறேன். துஷார் சிங் பிஸ்ட் அப்படின்றது தான் அந்த நபரோட பேர். துஷார் சிங் பிஸ்ட். அந்த பையனுக்கு வயசு என்னன்னு கேட்டிங்கன்னா 26 வயசு என்னவோ தானே. அவங்க அப்பா வந்து ஓட்டுநர் வேலை பார்க்குறாரு. அவங்க அம்மா வீட்டில் இருக்காங்க. ரொம்ப சாதாரணமான ஒரு குடும்பம். இவனுக்கும் பெருசாக படிப்பு கிடிப்புலாம் ஒன்றும் கிடையாது. ஆள் பார்க்க கொஞ்சம் நல்ல வெள்ளையாக இருப்பான், கலராக இருப்பான், அவ்வளோதான். ஸோ இவன் என்ன பண்ணியிருக்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெல்லியும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்க பெண்களை பூரா ஏமாற்றியிருக்கான். எப்படி? பம்பிள்னு ஒரு டேட்டிங் ஆப்பு, ஸ்னாப் சாட்னு ஒரு ஆப்பு. ஸ்னாப் சாட்டு நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. பம்பிள்ன்றது ஒரு டேட்டிங் ஆப். அந்த பம்பிள் டேட்டிங் ஆப்பில் மட்டும் 500 பெண்களை ஏமாற்றியிருக்கான். ஸ்னாப் சாட் மூலமாக 200 பெண்களை ஏமாற்றியிருக்கான். எனக்கு ஆச்சரியமாக இருக்குது உண்மையிலே. என்னென்னா, எனக்கெல்லாம் பம்பிள்னு ஒரு ஆப் இருக்குன்னே இன்றைக்கி தான் அந்த செய்தியை பார்த்ததுக்கப்புறம் தாங்க தெரியும். ஸ்னாப் சாட் அது கேள்விப்பட்டிருக்கோம். பம்பிள் நம்ம இது கேள்விப்பட்டது ஒரே டிண்டர்னு ஒரு ஆப்பு அமெரிக்காவில் இருக்குதுன்னு சொல்லுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். மற்றபடி நமக்கு அதில் அந்த ஏரியாவுக்கும் நமக்கு வேலை இல்லைல்ல. நம்ம என்ன இப்போ தான் இப்போ பொழுது போன காலத்தில் தான் டேட்டிங் போகிறோமா. அந்த பம்பிள் ஆப் மூலமாக என்ன பண்ணியிருக்கான், தன்னை அமெரிக்காவை சேர்ந்த ஒரு மாடலிங் பர்சன் அப்படின்னு சொல்லியிருக்கான். இந்த விளம்பரங்களில் நடிக்கக்கூடிய மாடல்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாடல்னு சொல்லியிருக்கிறான். அதுக்கு என்ன பண்ணியிருக்கிறான், கொஞ்சமாக மார்ஃபிங் பண்ணி இவன் ஃபோட்டோவை வந்து அந்த ஒரு பிரேசிலை சார்ந்து இன்னொரு மாடல் ஒருத்தன் இருக்கிறான். அவனோட ப்ரொஃபைல் எடுத்து அந்த ப்ரொஃபைல், அந்த ஃபோட்டோஸ் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் எடுத்து அதெல்லாம் செட் பண்ணி வச்சுக்கிட்டு, நான் தான் அந்த மாடல், நான் இப்போதைக்கு இந்தியாவுக்கு வந்திருக்கிறேன், இந்தியாவுக்கு வந்திருக்கிற நேரத்தில் எனக்கு கம்பெனி கொடுக்கறதுக்கு யாராவது கேர்ள் ஃப்ரெண்டு வேணும் அப்படின்னு போட்டிருக்கான். டார்கெட்டே என்னன்னு பார்த்தீங்கன்னா 20லேருந்து 30 வயசுக்கு உட்பட்ட பெண்களை தான் டார்கெட் பண்ணியிருக்கான். சரிங்களா? அதுலேயும் குறிப்பாக ஏதாவது வேலைக்கு போகக்கூடிய பெண்களாக பார்த்து டார்கெட் பண்ணியிருக்கான். அப்போ தான் பணம் இருக்கும் அப்படின்ட்டு. அப்புறம் இப்போ அந்த ஆப் மூலமாக சேட் பண்ணுறது, தொடர்ந்து பேசுறது, சந்திக்கிறது, அப்படி இப்படின்னு போய் கொஞ்சம் நெருக்கமானதுக்கு பிறகு என்ன பண்ண வேண்டியது, இன்டிமேட்டாக ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறது. அந்த இன்டிமேட் ஃபோட்டோஸ்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் தான் இவனோட சுயரூபம் வெளியே வரும். என்ன பண்ண வேண்டியது, அந்த ஃபோட்டோஸை காட்டி மிரட்டுறது, காசு கொடு அப்படின்னு. பெண்களும் பயந்துக்கிட்டு காசு கொடுத்துருக்குறாங்க. இது நம்ம பல முறை சொல்லியிருக்கோம். யாரும் பயப்படாதீங்க. ஒரு ஆணோடு பழகுவதுன்றது வந்து உங்களுடைய சுய விருப்பம், சொந்த விருப்பம். அந்த விருப்பத்துக்கு காரணமாக எங்கேயாவது பலியாயிட்டீங்க அப்படின்னா, சிக்கலில் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் பலி ஆகாதீங்க, எதிர்த்து போராடுங்க. இப்போ கூட சமீபத்தில் நான் பார்த்து ரொம்ப மகிழ்ந்தது 2 விஷயம். மகிழ்ச்சியா அப்படின்னு கேட்காதீங்க, அந்த நிகழ்வில் நடந்த முடிவுகளை பார்த்து மகிழ்ச்சின்னு சொன்னாங்க. எதனால? ஒன்று வந்து அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்த ஒரு பெண்ணுக்கு நடந்த பாலியல் அத்துமீறல். அதே போலவே சுமார் 40-60 பெண்கள்னு சொல்கிறாங்க. அந்த வெப் ஈஸி, அந்த கோ வெப் ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ஒருத்தர் நடத்திட்டு இருந்தாங்க, சக்திவேல்னு. அவன் இப்போ கொடுத்த செக்ஸ் டார்ச்சரை தாங்க முடியாமல் 2 பெண்கள் தைரியமாக போய் காவல் நிலையத்தில் புகாரே கொடுத்தது. அதில் இன்னொரு பெண் வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி என்னென்னா, அவங்க கணவர்கிட்டயே போய் நேராக சொல்லியிருக்காங்க, இது மாதிரி அவன் என்னை பண்ணிட்டான், நானும் பயத்தில் அன்றைக்கி சரின்னு சொல்லிட்டேன், ஆனால் இப்போ ரொம்ப ஓவராக டார்ச்சர் பண்ணுறான், நீங்கள் தான் என்னை ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு அவங்க கணவர்கிட்டயே நேராக போய் கேட்டிருக்காங்க. கணவரும் நல்ல சிந்தனை கொண்ட ஒரு மனிதர். அதாவது நான் அடிக்கடி சொல்கிறது இப்படி தான் சொல்லுவேன், இந்த மாதிரி காம கொடூரர்களின் கையில் நீங்கள் யாராவது சிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உடனே எல்லா உலகமே அழிஞ்சு போச்சு அப்படின்னு நினச்சிட்டு உட்காந்துடாதீங்க. ஒரு வெறி நாய் கடிச்சிருச்சு,
ஒரு தெருநாய் கடிச்சிச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? ஐயோ நாய் கடிச்சிச்சுன்னா வீட்டுக்குள்ளே இருந்துருவீங்களா? அதுபோல் இது இவர்கள் ஒரு வெறி நாய்கள். இந்த வெறி நாய்களுக்கு பயந்துக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே முடங்கிடாதீங்க, காவல்துறைக்கு போங்க, கம்ப்ளைண்ட்டை கொடுத்து தூக்கி உள்ளே வைங்க அப்படின்னு. இப்போ இந்த நம்ம சொன்ன இந்த 2 சம்பவமும் சென்னையில் தான் நடந்திருக்கு. இந்த 2 சம்பவத்திலையும் அந்த பெண்கள் இருவரும் தைரியமாக, துணிச்சலாக தங்கள் வீடுகளில் சொல்லி அந்த பெற்றோரையும் குடும்பத்தாரையும் பாராட்டணும். அவங்களும் உடனே அந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் படிக்கக்கூடிய மாணவிக்கு உடனடியாக என்ன செஞ்சாங்க? பயந்துக்கிட்டு இந்த நாளிலேருந்து யூனிவர்சிட்டி போகாதன்னு சொல்லிய. புரியுதுங்களா? அதைத்தான் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறேன். உடனடியாக துணிச்சலாக போய் காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட்டை கொடுத்து அவனை தூக்கி உள்ளே வச்சு, பாத்ரூமில் வலிக்கு உள்ள வச்சு, அதுக்கப்புறம் கோர்ட்லேயும் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ரிமாண்டில் இருக்கிறான். இப்படி அந்த நடவடிக்கை அப்போ தான் எடுக்கப்படும். இந்த சக்திவேல் அதே மாதிரி தான் கைது பண்ணி உள்ளே வச்சுருக்கிறாங்க. அங்கே டெல்லியை சேர்ந்த பெண்கள் பூரா எல்லாம் பயந்துக்கிட்டே பேசாமல் இருந்திருக்கிறாங்க. அதுவும் ஒருத்தர் 2 பேர் இல்லை, 700 பெண்கள். அப்போ இதை எவ்வளோ நாளாக இதை ஒரு வேலையாக அவன் செஞ்சுட்டு இருந்திருக்கான்னு பாருங்கள். எவ்வளோ நாளாக செஞ்சான்னு தெரியல. கடைசியாக டெல்லி புறநகர் பகுதியை சேர்ந்த ஒரு பெண் தான் தைரியமாக போய் கம்ப்ளைண்ட்டை கொடுத்து அதுக்கப்புறமா அவனை அரெஸ்ட் பண்ணி அவன் ஃபோனு நல்லா சீஸ் பண்ணி எடுத்து பார்த்துருக்குறாங்க. பார்த்தா 1 2லாம் இல்லை, சுமார் 1000த்துக்கும் மேற்பட்ட பெண்களோட வீடியோஸ் எல்லாம் இருந்திருக்கு. வீடியோஸு, ஃபோட்டோஸு, இன்டிமேட் ஃபோட்டோஸு, அது இதுன்னு. அப்போ முழு நேர வேலையே இவனுக்கு என்னவா இருந்திருக்கு? டேட்டிங் ஆப் போக வேண்டியது, யாராவது அந்த ப்ரொஃபைலை பார்த்துட்டு சரி நல்ல வேலை பார்க்குற பொம்பளை மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லீடு கொடுக்கறது. அதாவது அந்த பெண்கள் ஏன் வந்தாங்க அப்படின்னு கேட்குறது தப்பு. அந்த பெண்கள் எதுக்காக அந்த ஆப்புக்கு வந்திருக்காங்க? அவர்களுக்கு ஒரு ஆண் துணை யாராவது வேணும், ஒரு நண்பர் வேணும் அப்படின்னு சொல்லி தான் அந்த ஆப்புக்கே வந்திருக்கிறாங்க. இல்லைன்னா அந்த ஆப்புக்கு அவங்க ஏன் வரப்போகிறாங்க? அந்த ஆப்பில் அவங்களுக்கு வேறு என்ன வேலை? நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, இரும்படிக்கிற இடத்துல ஈக்கு என்னடா வேலை அப்படின்னு. அது மாதிரி நமக்கெல்லாம் அந்த இடத்துல வேலை இல்லாததுனால நமக்கு அந்த ஆப்பே இருக்கிறதே தெரியல. ஸோ அது தேவைப்படக்கூடிய துணை தேவைப்பட்டவர்கள் அதில் போய் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இவன் அதில் போய் டார்கெட் பண்ணி பையன் பார்க்க கொஞ்சம் வெள்ளையாக இருக்கானோடனே சரி நல்லா இருப்பான் போல் அப்படின்னு சொல்லி ஈஸி டார்கெட்டாக மாட்டியிருக்கிறாங்க. மாட்டினோடனே கொஞ்ச நாள் பழக வேண்டியது, ஃபோட்டோஸ் எடுக்க வேண்டியது. அப்போ இவனோட வேலையே தான் நினைக்கிறேன். காலைல எழுந்தோடனே காலைல 10 மணிக்கு இந்த பொண்ணை போய் பார்க்கணும், 12 மணிக்கு அந்த பொண்ணை போய் பார்க்கணும், மதியானம் 3 மணிக்கு இந்த பொண்ணு, 4 மணிக்கு இது ஒன்று, அப்படி ஷெட்யூல் போட்டு போவான் போல இருக்குது. அப்படி போனால் தானேங்க 700 பேர். எனக்கு ஆச்சரியம் என்னன்னா, ஸ்னாப் சாட்லேயே 200 பேர் ஏமாந்துருக்காங்கன்னா அப்போ நம்ம என்ன செய்யறது? ஸ்னாப் சாட்லாம் நான் யூஸ் பண்ணது கிடையாது. நம்ம வந்து அதிகபட்சம் வாட்ஸ்அப்பும் ஃபேஸ்புக் மட்டும்தான். வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, யூடியூப், இதை தாண்டி நம்ம எங்கேயும் போனதில்லை. ஸ்னாப் சாட்டில் கூட இப்படி பர்சனல் சாட்டிங்லாம் நடக்குது அப்படிங்கிறது இப்போ தான் எனக்கு தெரிய வருது. ஆச்சரியமாகவும் இருக்குது. பம்பிள்ன்ற அந்த ஆப்லேயும் இந்த மாதிரி பெண்கள் இருந்திருக்கிறாங்க. அவர்களும் ஏமாற்றப்பட்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறது ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு செய்தியாக இருக்குது. பெண்களுக்கிடம் நாம் வைக்கக்கூடிய கோரிக்கை இதுதான், பயப்படாமல் இருங்க. அதுக்காக வந்து வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடங்க, இப்படி வெளியே வந்தீங்கன்னா அப்படி தான் ஆகும், அந்த எந்த ஆப்பும் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு முட்டாளெலாம் கிடையாது. நான் உங்கள் சுதந்திரம் பார்த்துக்குங்க, அதை பற்றி ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் உங்கள் சுதந்திரம் உங்களை பயமுறுத்துவதற்காகவும் உங்களிடமிருந்து மிரட்டி பணம் பறிப்பதற்காகவும் உள்ள ஒரு டூலாக மாறாமல் பார்த்துக்குங்க. அப்படி ஒரு சூழல் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் பயப்படாதீங்க, பயந்து ஒரு மூலையில் ஒதுங்கி நிற்காதீங்க, உடனடியாக காவல்துறையை அணுகுங்க. முக்கியமாக பெண்கள் வந்து காவலன் அப்படின்ற அந்த ஆப்பை வந்து கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணுங்கள். பெண்கள் மட்டும் இல்லை, ஆண்களும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஏன்னா ஆண்கள் எல்லாரும் ஜாக்கி சானா என்ன பறந்து அடிக்கிறதுக்கு. என்னைக்கு எப்போ உங்களுக்கு ஒரு மோசமான சூழலில் சிக்குவீங்க அப்படின்றது நமக்கு யாருக்குமே தெரியாது. ஒன்றும் இல்லைங்க, ஒரு சின்ன ஒரு ஆக்சிடெண்ட் கூட ஆகலாங்க. அப்போ அந்த காவலன் ஆப்பை என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டு அந்த ஒரு அலர்ட் பட்டனை அமுக்கிட்டிங்கன்னா உடனடியாக பக்கத்தில் இருக்கிற காவல்துறை சார்ந்த யாராவது ஒரு அதிகாரி உங்கள் இடத்துக்கு வந்து உங்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்வாங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் அங்கே போகாதீங்க இங்கே போகாதீங்கலாம் நான் சொல்லலை. எங்கே வேணால் போங்க, தகுந்த பாதுகாப்பு நடவடிக்கையை எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்கிறேன். முக்கியமாக இந்த காவலன் ஆப் மாதிரி ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிக்கல்னு வரும்போது தைரியமாக அந்த வேலையில் செய்யலாம். இல்லை நம்ம பேர் வெளியே தெரிஞ்சிடும் அப்படிலாம் பயப்படாதீங்க. சுப்ரீம் கோர்ட்லேருந்து அதுக்கு ஆணையை வழங்கியிருக்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்களில் பெண்கள் பெயரை எப்போதும் வெளியிடக்கூடாது அப்படின்னு ஆணையே போட்டிருக்காங்க. காவல்துறையை சேர்ந்தவர்கள் எங்கே பேசினாலும் எதை நேரடியாகவோ மறைமுகமாகவோ கூட அந்த பெண்களின் அடையாளத்தை வெளியே சொல்லக்கூடாது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டில் தீர்ப்பே வந்திருக்கு.
ஸோ நம்ம பேர் வெளியே தெரிஞ்சிடும் அப்படின்லாம் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. இந்த விசாரணைகள்லாம் மிக மிக ரகசியமான முறையில் விசாரிக்கப்படும். தப்பு செஞ்ச நபரோட பேர் தான் வெளியே வருமே தவிர விக்டிமாக இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்டவரின் பெயர்லாம் வெளியே வராது அப்படிங்கிறதுக்கு 100% சுப்ரீம் கோர்ட்டே உத்தரவாதம் கொடுத்துருக்கு. அதனால எப்போதும் போல பயந்து பயந்து ஐயோ என்ன ஆகிடும், நமக்கு வெளியே தெரிஞ்சா என்ன ஆகிடும் அப்படின்லாம் பயந்துக்கிட்டே இருக்காதீங்க. இல்லை தெரிஞ்சாதான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக வெளியே வாங்க. உங்களுக்கு எத்தனை பேருங்க தெரிஞ்சிடும்? உலகத்தில் இருக்க எல்லாரையுமே உங்களுக்கு தெரியுமா? அது ஒரு படத்தில் கூட டைலாக வச்சுருப்பாங்க, உங்களுக்கு எத்தனை பேரை தெரிஞ்சிடும்? அதிகம் போனால் ஒரு 100 பேர் தெரியுமா உங்களுக்கு? அவ்வளோதானே தெரியும். உங்கள் கான்டாக்ட் லிஸ்ட்டில் எவ்வளோ ஃபோன் நம்பர் இருக்குன்னு பாருங்கள், அவ்வளோதான் உங்களுக்கு தெரியும். அவங்கள தெரிஞ்ச ஆளுங்க. நான் அது இன்டர்நெட்டில் ஏற்றிடுவேன் அப்படின்னு சொல்கிறேன் பயந்த என்ன அர்த்தம்? உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் உங்களை தெரியுமா? உங்களுக்கு தெரியாது. அப்போ அவன் இன்டர்நெட்டில் ஏற்றினா யாரோ ஒரு பெண்ணோட ஒரு 10 செகண்ட் வீடியோன்ற அளவுக்கு தான் அதோட மதிப்பை தவிர நீங்கள் நினைக்கிற அளவுக்குலாம் ஒரு பெரிய சிக்கல்லாம் கிடையாது. இந்த மாதிரி விஷயத்தில் பயந்து நடுங்காதீங்க, உடனடியாக ஆக்ஷன் எடுங்க அப்படிங்கிறது தான் நம்முடைய தாழ்மையான கோரிக்கை. அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.